ஒரு செம்ம அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். யார் இவங்க? இந்த கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஷன் அண்ட் காயத்ரி. காயத்ரி பெங்களூர் பொண்ணு, இந்த பக்கம் ரோஷன் வந்து சென்னை பையன். காயத்ரிக்கு அரேஞ்ச் மேரேஜ் மூலியமாக தான் மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க. பெங்களூர் ஒர்க்கிங் காய் தான் வேணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் பெங்களூரில் ஆஃபீஸ் இருக்கிற ஒர்க் பண்ணுற பையன், ஆனால் இப்போ சென்னையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற பையன் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. கால் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கால்லேயே 2.5 hours பேசுகிறாங்க. அப்படி ஒரு கனெக்டுமா ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேர் வீட்லேயும் ஓகே அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுக்க மேரேஜுக்கு ப்ரொசீட் பண்ணாங்க. ஜென்ரலாக அரேஞ்ச் மேரேஜ் மாதிரிலாம் இல்லாமல் இவங்க என்னவோ ரொம்ப நாள் லவ்வர்ஸ் மாதிரியே ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். இந்த லவ் மேரேஜா இது வந்து அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அப்படி இந்த கல்யாணம் அப்படியே மூவ் ஆக மணிக்கணக்காக கால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சண்டை வரும். அதுவும் முக்கியமாக ஐபிஎல் மேட்சஸ் அப்போ என்னதான் லவ் பண்ணாலும் சிஎஸ்கே ஆர்சிபின்னு வந்துட்டா டாம் அண்ட் ஜெரிமா அப்படியே மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. அண்ட் என்னதான் சண்டை போட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய இடத்துல ஒத்து போச்சு. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ட்ராவலிங் தான். ஜூன் 2022 ஜாலியாக மேரேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது தான் மால்தீவ்ஸ், ஊட்டி, டெல்லி, காஷ்மீர், கேரளா, துபாய், அபுதாபின்னு அப்படியே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்ற நேரத்தில் அடுத்து எங்கடா ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ரோஷனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் ஆன உடனே காயத்ரிக்கு பர்த்டே வந்தது. சர்ப்ரைஸ் மச்சி மூலியமாக ஒரு சர்ப்ரைஸும் பண்ணி அசத்திட்டாரு. இப்படியே மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சர்ப்ரைசஸ் அண்ட் லவ்வை இன்னொருத்தவங்க மேலே வந்து அப்படியே வாரி வாரி கொடுத்துட்ருப்பாங்க. அதுவும் இப்போது இவங்க லவ்வோட கிஃப்டை ஒரு அழகான குழந்தை பிறந்து அவங்களோட என்ட்ரிக்கு உடனே வேற லெவல் லவ்வாக மாறி அந்த லவ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே லைஃப் லாங் லவ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ இவங்களுடைய ரோஷன் வந்து என்ன சொல்கிறாங்க காயத்ரிக்கு அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபோட பர்த்டேவை நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு செம்ம அழகான வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் ரெண்டு பேரோட ஸ்டோரியே செம்ம க்யூட்டாக இருக்கு, இதே ஒரு அழகான வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதால தான் இந்த அழகான வீடியோ. ஹாப்பி பர்த்டே.